எசபேலை வெட்டும்படியாக இந்த யெகூ கடந்து வருகிறான். அப்போது இவன் கடந்து வரும்போது இந்த எசபேலானவள் மொட்டை மாடியிலிருந்து பார்க்கிறாள், அதாவது ஜன்னல் வழியாக நின்று பார்க்கிறாள். இவள் பார்க்கிறாள் என்றால் இவளுக்கு இவன் இன்னோவல் காரில் வருகிறானா, இல்லை பஸ்ஸில் வருகிறானா, இல்லை புல்லட்டில் வருகிறானா, டாக்ஸியில் வருகிறானா, இதெல்லாம் ஒன்றும் அவள் அறிய வேண்டாம். இவளுக்கு அறிய வேண்டிய ஒரே காரியம், வரக்கூடிய யெகூவுடைய லட்சியம் என்ன. இவனுடைய லட்சியத்தை அறிந்து அவனை அடிக்க வேண்டும், அவனுடைய லட்சியத்தை அறிந்து அவனை வீழ்த்த வேண்டும். அதாவது இந்த மந்திரவாத சக்திகள், இந்த அந்தரகாத சக்திகள், இந்த இருட்டின் ஆதிக்கங்கள், இவர்களுடைய எண்ணமெல்லாம் தேவ பிள்ளைகளை எந்த இடத்தில் அடிக்க வேண்டும், அவர்களுடைய லட்சியம் என்ன, இப்படி அறிந்து போராடுகிற சில சக்திகள் உண்டு. ஆகாய மண்டலத்தின் பொல்லாத சக்திகள் உண்டு. இந்த சக்திகளை எப்படி ஜெயிப்பது என்பதை பற்றி இந்த எபிசோடில், அதாவது வேதாகமத்தை எப்படி அறிந்து கொள்வது, இந்த வேதாகம வசனங்களின் மூலம் எப்படி இவைகளை நாம் போராடி ஜெயிப்பது என்பது குறித்தான ஒவ்வொரு எபிசோடுகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த வேதாகமத்தின் ரகசியங்களை கழிந்த 3 எபிசோடுகளில்